கல்வன் நம்ம ஜிவிஎன் வந்து வார வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்றாரு, ஏதோ ஒரு படத்தை பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தது தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கும்போது ஜிவிஎன் வந்து நிறைய அந்த தீஃபா இருந்து நிறைய இந்த திருட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பெயிண்ட் அடிக்க போன இடத்துல ஒரு தாத்தாவை தத்தெடுத்து கூட்டு வந்துடுறாரு. கூட்டு வந்ததுக்கு அப்புறமா தாத்தாக்கு என்னாச்சு, எதுக்காக அங்கேருந்து தாத்தாவை கூட்டு வந்தாரு அப்படிங்கிறது தான் படத்துடைய ஃபுல் ஸ்டோரி. 10-11 நாள் இப்போ நினச்சேன், பட்டு ஓகே டிஸப்பாயின்மெண்ட் ஆகாமல் வெளியே வந்த படம் பார்த்துட்டு ஒரு என்கேஜிங்காக வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. படத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்குமே அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. எந்த இடத்துலையுமே வந்து படத்தில் போர் அடிக்கல, அதனாலே இந்த படம் வந்து ஒரு டீசென்ட் வாட்சபிளாக இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அந்த பேச்சு வழக்கில் அந்த படத்துடைய ஸ்லாங்கில் வந்து ஒன்றரை குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஸ்லாங்கில் வந்து இந்த படத்துக்கு சூட் ஆச்சு. ஆக்டிங்கும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு டீட்டெயிலிங், அந்த ஆக்டிங்கோட டீட்டெயில் பார்க்கும்போது பாரதி ராஜா வந்து நீ இந்த கூட்டம் வரும்போது உன்னோட கண்ணிலே பார்த்த அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலிங்லாம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போதே பரவாயில்லப்பா, எல்லாம் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஓவராலாக பார்க்கும்போது உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம் வந்து, அதுக்கு நான் கேரண்டி. ஒரு டீசெண்டான ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் வாங்க மாட்டேங்க. அதுக்கு மட்டும் நான் கேரண்டி. என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 3.5 தரலாம். பரவாயில்ல, ஜிவி ஓரளவுக்கு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. இவானா வந்து இடையில இப்போ நிறைய தமிழ் படங்களில் வர இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல மூவியாக தான் இது இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள். தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.